பிரேமலதா அவங்க எப்போ எங்கே தாவுவாங்கன்னு தெரியாது. இப்போ அவங்களுக்கு அதிக சீட்டை கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. பட் திருமாவளவனுடைய இந்த நிலைமைக்கு அவர் தாங்க காரணம். இந்த கொள்கைகளை நாங்கள் செய்வோம் எங்கள் ஆட்சி வந்தா அப்படின்னு ஒத்துக்கிட்டு தான் போட்டி போட்டு கூட்டணி அரசு அமைந்தால்தான் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் திமுக அதிமுக ரெண்டுமே வாசல் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு இங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அதிகாரம் எங்கள் கையில் வந்தால் நாங்கள் மட்டும்தான், சோலோ மோனோபலி பவர். இது தெரிஞ்சும் இவங்க 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே ஓகே வணக்கம், பாஜக எதிர்ப்பில் உங்களை நாங்கள் ஆட்சியில் விட்டுட்டோம், இனி உங்கள் சமத்து, மகளே உன் சமத்து மாதிரி நீங்கள் ஆட்சி பண்ணுறது, ஆனால் நல்லது பண்ணால் ஆதரிப்போம், தப்பு பண்ணிங்கன்னா தட்டி கேட்போம், உண்மையான நண்பன்ற முறையில் அப்படின்ட்டு டிசோசியேட் ஆகிருக்கணும். அட்டாச் பண்ணியிருக்கூடாது, டிட்டாச் பண்ணி ஆகிருக்கணும். அப்புறம் வாட்ச் பண்ணணும். நீங்கள் ஒரு எதிர்கட்சி தானே, யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ரூலிங் கோயலிஷன் ஆர் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி. அப்போ இவங்க தவறுதலாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்மெல்லாம் ஆளுங்கட்சின்னு நினச்சிக்கிட்டு கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுக காரன் கூட டிஃபெண்ட் பண்ண மாட்டான். முதல்ல இவங்க தான் சண்டை போடுவாங்க. இந்த முதல்ல இவங்க குரல் கொடுப்பாங்க, நியாயப்படுத்துவாங்க திமுகவினுடைய ஊழலை, நிர்வாக சீர்கேடை, சட்டம் ஒழுங்கு சீர்குலை எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற ஆளுங்களாக மாறிட்டாங்க. அதை அவங்க செய்திருக்க வேணாம். எப்போ நீங்கள் இந்த முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்களோ ஆளுங்கட்சிக்கு, அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் வேறு எங்கே போக முடியும்? எனக்கு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, பாசிசம், அடிமை திமுக, அமித்ஷா அண்ணா திமுகலாம் சொல்கிறாங்களே, திமுக அதன் கூட்டணி கட்சிகளை எப்படிங்க நடத்துது? கொத்தடிமை மாதிரி நடத்துகிறாங்க. கருணாஸ் உனக்கு ஒரு சீட்டு, ஆனால் உதயசூரியனில் தான் கண்டெஸ்ட் பண்ணோம். மதிமுக 4 சீட்டு, 3 உதயசூரியனில். நீங்கள் இப்போ மக்கள் நீதி மையம் பாவம் கமல்ஹாசனை நினைத்தால் அவர் எதுக்கு இதுக்கெல்லாம் வந்திருக்கணும்னு தோணுது எனக்கு. நல்ல ஆள் அந்த ஆள், அரசியல் நல்ல அரசியல், ஆனால் அவர் எங்கே சேர்ந்துட்டார் பாருங்கள். இன்றைக்கி அவருக்கு 2ஓ 3ஓ கொடுக்க போகிறாங்க போல இருக்கு. அந்த 3 உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போடுங்கன்னு சொல்கிறாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்சி, அந்த கட்சியை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள், குறைவான தொகுதி ஒதுக்குறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் நாளைக்கு எதுவும் வெளியே போயிடக்கூடாது உதயசூரியன் சின்னத்தில்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த டிசிஷன்ஸ் ஆஃப் டிஎம்கே. நாளைக்கு சட்டமன்றத்தில் திமுக கொறடா ஒரு உத்தரவு போட்டார்னா இதை ஆதரிக்கணும் எல்லாரும். மக்கள் விரோத நடவடிக்கையாக இருக்கலாம், உங்களுக்கு மனசு பிடிக்காத நடவடிக்கையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தனி கட்சி, மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஆனால் உங்கள் எம்எல்ஏ கட்டுப்பட்டவர் திமுக உத்தரவுக்கு, கை தூக்கி தான் ஆகணும். அப்போது அடிமையாக்குறாங்க, இவங்க தான் அடிமையாக்குறாங்க.